முகத்துக்கு மட்டுமே அதிக அளவு கேர் எடுத்து நம்ம பார்த்துப்போம். அதுவே நம்மளோட காலுக்கு வந்து அந்த அளவு கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டோம். இதை வந்து நம்ம வந்து பார்லர் போய்ட்டு நம்ம பெடிக்யூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 700 800 செலவாகும் இல்லையா? அதே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே டைமில் வந்து எந்த கெமிக்கலும் இல்லாத சூப்பராக வந்து நம்ம பெடிக்யூர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து நம்ம பெடிக்யூர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்மள எல்லாருமே வந்து ஃபேஸுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ப்ளீச்சிங் பண்ணுவோம், ஃபேஷியல் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணி முகத்தை வந்து அழகுப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்குவோம். ஆனால் வந்து நம்ம பாதத்துக்கும் வந்து அப்பப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம காலை வந்து சுத்தமாக வச்சுருந்தா தான் பித்த வெடிப்பு அந்த டெட் செல்லாம் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாதம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம வந்து பெடிக்யூர் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே டைமில் நம்ம வந்து எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக நம்ம பண்ணிடலாம். இதுவே நம்ம பார்லர் போயிட்டு நம்ம பெடிக்யூர் பண்ணணும் அப்படின்னா 700 800 இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் குறைச்சி வந்து பெடிக்யூர் வந்து கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து காசு கொடுத்து தான் நம்ம வந்து காலை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக வந்து பெடிக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ பெடிக்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு துருவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நீளவாக்கில் இருக்கிற உருளைக்கிழங்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து காய் சீவர இந்த கிரேட்டர் வச்சு அழகாக வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். பொடுசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு சாறு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் குட்டி குட்டி ஹோலாக இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷனில் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து அந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து உருளைக்கிழங்குல வந்து உங்களுக்கு வந்து ப்ளீச்சிங் பவர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து காலை வந்து அந்த டெட் செல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஒயிட் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்ல ஒரு சுற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி துருவி எடுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மிக்சியில் போட்டோம் அப்படின்னா வந்து அதோட கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து டேரெக்டாக அந்த மாதிரி நம்ம துருவி எடுக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நைஸாக துருவி எடுத்துக்கிறேன். இதுவே புழிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து போதுமான ஒரு ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இது கூடவே வந்து தக்காளி பழத்தில் ஒரு ஆஃப் தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நல்லா கிரேட்டரில் வச்சு நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நமக்கு துருவி எடுத்துடலாம். இதில் நமக்கு ஜூஸ் தனியாக கிடைக்கும், அந்த தோல் வந்து தனியாக வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த தக்காளி பழத்தையும் நம்ம இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறமா நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது நல்லா வந்து ரெண்டுத்தையும் வந்து அந்த உருளைக்கிழங்கு தக்காளி பழம் இதை ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம நல்லா புழிஞ்சு எடுக்கும் போது நமக்கு தேவையான ஒரு ஜூஸ் கிடைச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தக்காளி பழத்தையும் உருளைக்கிழங்கையும் சூப்பராக நல்லா துருவி எடுத்தாச்சு இல்லையா? இதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டணும் அப்படின்னா வந்து நல்லா சூப்பரான ஒரு பெடிக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடும். இதை ஒரு சின்னோண்டு குட்டி பவுலில் நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன்னா அதே மாதிரி வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு புழியும் போது அதில் இருக்கிற சக்கை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து அந்த ஃபில்டரில் தங்கிரும். அடியில் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 டைம் புழிஞ்சோம் அப்படின்னாவே வந்து ஒரு பெடிக்யூர் பண்ணுறதுக்கு தேவையான ஜூஸ் நமக்கு கிடச்சிரும். இது கூட வந்து அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு லெமன் எடுத்து இதில் ஆஃபாக கட் பண்ணி ஒரு பாதி லெமன் மட்டும் இதை கூட வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து ப்ளீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைமில் வந்து பாதம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பெடிக்யூர் பண்ணுறதுக்கான தேவையான ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து ஷாம்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக் கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபுல் ஷாம்பு நம்ம போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஆஃப் ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னாவே போதுமான அளவாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஷாம்பு வந்து கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு லிக்விட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா? இது கூடவே வேறு பொருள் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது கூட அரிசி மாவு தான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பராகவும் செயல்படும். அதே டைமில் வந்து நமக்கு நல்ல பிரைட்டனாகவும் இருக்கும். அதனால் வந்து நம்ம 1.5 டீஸ்பூன் அளவு அரிசி மாவும் இது கூட சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பில் இந்த மாதிரி காலை வச்சிடலாம். காலை வச்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம நார்மல் வாட்டர் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கைப்பொருட்களை சூரில் வெதுன்னு கொஞ்சம் அரிசி தண்ணியை கலந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி வந்து காலில் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறினுச்சு அப்படின்னாவே பாதத்தில் இருக்கிற டெட் செல் ஃபுல்லாகவே ஊறி ரிமூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் கால் ஊறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து அந்த அழுக்கெலாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஹீட் பண்ணி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவு வந்து ஊறி போயிருக்குது கால். மேலெல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அதே டைமில் அந்த நெயில் இடுக்கில் எல்லாமே நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கு.
இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்விடை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே காலில் நம்ம ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி ஊற்றி விட்டு நம்ம கைகளால் தேய்ச்சி எடுத்துடலாம். தேய்ச்சி எடுக்கும்போது அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம நெயில் இடுக்குலலாம் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். அதே டைமில் வந்து நெயில் சொத்தையாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நெயிலெலாம் கட் பண்ணி நம்ம வந்து சுத்தப்படுத்தும் போது பாதம் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே டைமில் எந்தவித பிரச்சனை எல்லாமே நமக்கு இருக்கும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பாத வெடிப்பு இந்த மாதிரிலாம் வந்து அதிகமான பிரச்சனை வந்து நம்ம டாக்டர்கிட்டலாம் நிறைய வந்து செலவு பண்ணிகிட்டு இருப்போம். அது மாதிரி வந்து நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி வந்து மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து காலுக்கு வந்து அதிக அளவு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். நம்ம ஃபேஸுக்கு மட்டுமே வந்து ஏதாவது வந்து ப்ளீச்சிங், ஃபேஷியல் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் வந்து மாதத்துக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கால் ஃபுல்லாகவே நான் லிக்விட் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அடுத்த காலில் நம்ம இந்த மாதிரி லிக்விட் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த லிக்விடில் நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு நான் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வந்து நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம். அது கூடவே வந்து ஒரு தக்காளி பழத்தையும் நல்லா வந்து துருவி எடுத்துக்கிட்டோம். இது கூட வந்து ஒரு ஆஃப் லெமனையும் இது கூட பிழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஷாம்பு இதில் வந்து அழகாக வந்து நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கு அப்புறமா அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம லிக்விட் மாதிரி இந்த மாதிரி வந்து காலில் வந்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது நம்ம தனித்தனியாக வந்து ஸ்க்ரப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைஸ் போடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி நம்ம வந்து போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரே டைமாக அந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு ½ அன் ஹவர்லேயே நமக்கு வந்து வேலையும் முடிஞ்சிடும். அதே டைம் பார்லர்லாம் போனோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டெப்புக்கும் ½ அன் ஹவர் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால வந்து நமக்கு நிறைய டைம் வந்து பார்லர் போனால் வந்து நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டில் ஒரு ½ அன் ஹவர் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து பெடிக்யூர் பண்ணும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும். அதே டைமில் நம்ம வந்து அதிக காசு கொடுத்து பார்லர் போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இப்போது நம்ம நெயில் இடுக்கலலாம் இந்த மாதிரி வந்து டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம நெயில் இடுக்கில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெயில் இடுக்கில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் புது ப்ரஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து யூஸ் பண்ண ப்ரஷ் இருந்தாலுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பாதத்துக்கு தான் போட போகிறோம். அதனால் வந்து புது ப்ரஷ்லாம் வந்து ரெடி பண்ணி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரஷ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற ப்ரஷ் தான். அதனால் வந்து தாராளமாக நம்ம வந்து பாதத்துக்கு வந்து இந்த மாதிரி யார் ப்ரஷ் இருந்தாலுமே நம்ம வேஸ்ட்டான ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லிக்விட் ஃபுல்லாகவே நல்லா ஊறி நல்லா காஞ்சிருக்கு. இதோட வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது. லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு நம்ம அந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது அந்த இடுக்கில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதம் வந்து பயங்கர கருப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி வந்து காலில் வந்து அதிகமாக கேர் எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். பெடிக்யூர் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷெல்லாம் வந்து கடைகளில் வந்து குறைச்ச காசுக்கே வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பாதம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பின்னாடிலாம் வந்து அந்த குதிக்கால் இருக்கு இல்லையா, அந்த இடம்லாம் நல்லா வந்து அழுத்தமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி தோல் உறிஞ்சி வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது அந்த இடமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். அதே டைமில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ரஷ்ஷர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்ம நெயில் இடுக்கில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து நெயில் இடுக்கலலாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய டெட் செல் அந்த ஓரத்துலலாம் வந்து நமக்கு வந்து அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கும். இது நாள் போக்கில் பார்த்திங்கன்னா அந்த நெயில் இடுக்கலலாம் ஒரு வலியை உண்டு பண்ணிடும். அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். இதுக்காக நிறைய நம்ம லிக்விட்லாம் வாங்கி அந்த நெயில் இடுக்கலலாம் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பாதம் எப்போதும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதே டைமில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமலும் இருக்கும். பெண்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய பித்த வெடிப்பு நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம வந்து பெண்களே பார்த்திங்கன்னா முகத்துக்கு மட்டும்தான் நம்ம கேர் எடுத்துப்போம். காலுக்கு கேர் எடுக்காதனால அப்படியே வந்து பித்த வெடிப்பாக கூட அது வந்து மாறி போயிடும். இதனால் பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி வேலை செய்கிறதுனால நம்ம காலை வந்து கேர் எடுத்து பார்த்துக்காம அப்படியே விட்டுருவோம். இது நாள் போக்கில் வந்து குதிகால் வழியாக கூட மாறி வந்து அந்த பித்த வெடிப்பு ஃபுல்லாகவே புண்ணாயிடுற மாதிரி வந்து ரெட் கலர் ஆகிடும். இதனாலே பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு சும்மா போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு க்ரீம் வாங்கி தடவிட்டே இருப்போம். இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நம்ம வாட்டரில் வந்து கழுவி எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாதம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ரெண்டாவது டைமும் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கழுவி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கழுவி இருக்கோம். இப்போ இன்னொரு டைமும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து கை பொறுக்கிற சூட்டில் நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணி கலந்து நம்ம ஊற்றி பாதத்தை கழுவும் போது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பாதம் பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணாமல் எல்லாமே வந்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது பாதம் நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதே டைமில் எந்த அளவு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த குதிக்கால்லாம் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள். கால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் தொடச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெயில்லாம் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நெயிலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நெயில்லாம் கொஞ்சம் நல்லா ஊறி போய் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து நெயில் இல்லாததுனால நான் வந்து நெயிலை வந்து கட் பண்ணலை. நீங்கள் வந்து பெடிக்யூர் பண்ணும்போது நெயில்லாம் வந்து இதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து நெயில் பாலிஷ் போட போகிறதில்ல. கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் வந்து லாஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணி நான் வந்து இன்றைக்கி ஆலுவேரா மாய்ஸ்சரைசர் இருந்துச்சு, அதை தான் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கால் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்து நம்ம எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக வந்து நம்ம வந்து பெடிக்யூர் பண்ணியாச்சு. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.